அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஒரு வீக்லி vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெல்கம் டு ரிஜிஸ் லைஃப் ஸ்டைல். இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். டைம் இல்லாதனால போஸ்ட் பண்ண முடியல. ரமலான் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு பசங்க ட்ரெஸ் எல்லாம் எது கரெக்டாக எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுட்டு பத்தாத ட்ரெஸ்லாம் கொடுத்துடலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் சின்ன பையனை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு என்ன, ஆனால் எங்கே அவன் இல்லாத டயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண முடியும். இருந்தானா சுத்தமாக எதுவும் பண்ணவே விட மாட்டான். ஃபஸ்ட்டு கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ட்ராயரில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுதான் பெரிய வேலையே. ஏன்னா நிறைய சின்ன சின்ன டிஷர்ட்டு அது இதுன்னு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். எது மாற்றுக்கு, எது கொஞ்சம் அடுத்தது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையே. இதில் பசங்க வேறு கழிச்சி வேறு போட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ராயர் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. சொல்லவே வேணாம். நம்ம ஒன்று எடுத்தால் அது ஒன்று எடுக்குங்க. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருந்தாங்க. அதோள்கிட்ட கத்திக்கிட்டே அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிடுறது பெரிய வேலையாக இருந்துச்சு எனக்கு. அப்புறமா தான் சரி ஓகே இந்த மாதிரி நம்ம அடிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கும் சரி, பசங்களுக்கு சொல்கிறதுக்கும் சரி, இல்லைன்னா அவங்க கழிச்சி போட்டுருவாங்க. இன்னும் பார்க்குறதுக்கு வீடியோவில் இது சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா 2 பேருக்கு நான் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் அதிகம் போடுவேன். அதனால் சைஸ் எனக்கு கரெக்டாக புரியாமல் மாற்றி வச்சுருவேன். ஒன்று பார்த்து கரெக்டாக எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாத்தையும் முடித்தாச்சு. எது மாற்றுக்கு வச்சுக்கணும், எது வேணாம், சரி மற்றவங்க கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக ஒதுக்கி எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே. என் சின்ன பையன் ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வீடியோவில் நான் கவர் பண்ணல. அப்புறம் இந்த ட்ராயர்லாம் ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. அதனால் வேக்யூம் கிளீனர் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே டீப்பாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லாவே டஸ்ட்டு போகும் தான். சூப்பராக ஒர்க் ஆகும் இது. இந்த ட்ராயர் நான் எல்கேஜி படிக்கும் போது எங்கள் அத்தை துபாயிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நல்லா தான் இருக்குது. இப்போலாம் இந்தமாதிரி குவாலிட்டிலாம் இங்கெல்லாம் இருக்குது. சுத்தமாக சரியே இருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்குலாம். இது மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருக்குது. நாங்கள் துணி மடிச்சிட்டு இருக்கும்போதே பசங்க ரொம்ப ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு வெங்காயம், இந்த மல்லி புதினாலாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சைட் பை சைடில் டீ போட்டுட்டு அதையும் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது மறுநாள் ஈவினிங் போல் மாடியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கீழே அத்தை அம்மாலாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 போல் நான் ஆரம்பித்தேன். எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 9:40 கிட்ட ஆகிடுச்சு. டைம் போனதே சுத்தமாக தெரியல. ஏன்னா இந்த விண்டோவில் நெட் இருக்கிறதுனால அது நிறைய டஸ்ட்டு இருந்துச்சு. அதை வேக்யூம் கிளீனர் வச்சு ஃபுல்லாக எடுக்கிறதுக்கே டைம் ரொம்ப எடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு அதிலெல்லாம் இருந்தது. அப்புறமா இந்த கர்டன் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணி கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒரு இதையுமே க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு இப்போ நீட்டாக இருக்குது. பட் பசங்கள்லாம் வந்தாலே ஒரு செகண்டில் அதெல்லாம் என்னன்னு இருக்குன்னு தெரியாது. அந்தமாதிரி ஆக்கி விட்டு போயிடுவாங்க. எப்படியும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் மெயின்டைன் ஆகும். எல்லாத்தையும் ரூம்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியிலையும் க்ளீன் பண்ணியிருந்தேன். என்னோடய ஒர்க் அவுட்டுக்குள்ள இந்த யோகா இந்த தம்பிள் எல்லாமே கரெக்டாக அதிகம் வச்சுருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் போல் வெளியில் போயிருந்தோம். எங்கன்னா திருமலை வாசலுக்கு பள்ளிவாசல் குடி போயிருந்தாங்க. அதுக்காகத்தான் இங்கே ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வீடு குடி போயிருந்ததுக்கு பார்க்க போகலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பள்ளிவாசல் சனிக்கிழமை தான் குடி போடுறாங்க, அப்போ வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அப்போதைக்கு போயிருந்தோம் நாங்கள். மாஷாஅல்லாஹ் நல்லா இருந்துச்சு பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு. மாயிரம் இதுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இது தான். கூட்டம் இங்கேயும் இருந்துச்சு தான். நைட்டு இருக்காக ரொம்ப வந்துருச்சு கூட்டம். அப்புறம் அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்களா, சரி ஓகே பசங்களும் பீச் போகணும்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க வீட்லேருந்து கிளம்பும் போதே. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே கூலையார் பீச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் தான் அங்கேருந்து. சரி அங்கே போவோம்னு சொல்லிட்டு
அங்கே போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைம் அது பார்க்கறதுக்கு அங்கே யாரும் அதிக கூட்டமும் இல்ல. நாங்க போனப்ப தான் வந்துட்டு ஒரு 4, 5 பேர்கிட்ட அப்ப தான் வெளியிலயே ஆகுனாங்க. நாங்க உள்ளார போம்போது. ஸோ நாங்க மட்டும் தான் இருந்தோம் அங்க. நல்லா இருந்துச்சு அது. நாங்க மட்டும் பீச்ல இருக்கிறதுக்கு அந்த ஈவினிங் டைம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அங்க பள்ளிவாசல் போறதுனால நெறைய கடைலாம் போட்டிருந்தாங்க. அங்கேருந்தே வாடா வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க எதுவும் கடைலாம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க பீச்ல. அதனால வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்டோம். பீச்ல இருந்து ஒரு 6:30 மணி போல தான் கிளம்புனோமே. அப்புறமா திருமலை வாசலுக்கு போயிட்டு அங்க அஸ்மா புர்கா ஷாப்க்கு தான் போயிருந்தோம். புர்கா, ஷால் எல்லாமே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். எல்லாம் சூப்பர் டிசைனாகவும் நியூ டிசைன்லாம் நெறையா வச்சுருந்தாங்க. நாங்க 2 ஷால் வாங்கிட்டு புர்கா ஷால் அப்புறம் காட்டன் ஷால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறமா நாங்க வந்து கடத்தெருக்கு வந்துட்டு அங்கே 2, 3 திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்களே அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பசங்களும் ரொம்ப கேட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. சரி எதுவுமே தான் வாங்கி கொடுக்கல, சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே சூப்பராகவே போச்சு. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.